Hello friends, welcome back to my channel Easy Recipes by Maria Jude. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரசம் செய்கிறதுக்கு நான் வீட்டிலே ரெடி பண்ண ரசம் பவுடர் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த ரசம் பவுடரோட ரெசிபி அதோடைய வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். லேசாக தட்டி போட்டுருக்குறேன் நான். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரசம் சேர்த்துக்கு நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரசம் பவுடர் ஆட் பண்ணிடலாம். இது வீட்டிலே ரெடி பண்ண ரசப்பொடி. ஸோ அது நான் 3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் போட்டிருக்கிறேன். ஸோ ரசம் பவுடர் ஆட் பண்ணோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நான் இப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஸோ அது ஆட் பண்ணிட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே கொதிக்க விட்டுடலாம். ஓகே, தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அப்படியே ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே கொதிக்கட்டும். இப்போது 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான புளி தண்ணி ஊற்றிடுறேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு போதும் புளி தண்ணி. ஸோ அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கு ஒரு கொதி வந்தால் போதும், டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஸோ கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை மேலே தூவிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சிம்பிளான ரசம் ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த ஹோம்மேட் ரசம் பவுடரோட வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். நீங்களும் ரசம் பவுடரை வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.